12th யூனிட் 1 அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட் எக்ஸசைஸ் 1.1 உள்ள சமந்த சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏபிங்கிற 2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏபி ஹோல் இன்வர்ஸ் அப்படிங்கிறது பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸுக்கு ஈக்குவல் சொல்லி என்ன பண்ணோம் வெரிஃபை பண்ணோம், அதெல்லாம் ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னு அர்த்தம். நான் என்ன பண்ணிக்கிறேன், முதல்ல லெஃப்ட் சைடு எடுத்துக்கிறேன். லெஃப்ட் சைடில் உள்ள ஏபி ஹோல் இன்வர்ஸ் எடுத்துக்கிட்டு இது என்ன பண்ண போகிறேன், இதுக்கான வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன். ஏன்னா நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா ஏபி ஹோல் இன்வர்ஸ் அப்படின்னா 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏபிங்கிற ஃபார்முலா நமக்கு ஏற்கனவே தெரியும். இந்த ஃபார்முலா உள்ள நினச்சிப்பேன் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி ஏபியோட ஹோல் இன்வர்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன். ஏபியோட டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல என்ன பண்ண போகிறேன், ஏபியை மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஏங்கிற மேட்ரிக்ஸ் பி மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். ஏன்னா நமக்கு மல்டிப்ளை பண்ணணும்னா என்னன்னு தெரியும். ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட ரோவோட செகண்ட் மேட்ரிக்ஸோட காலத்தை என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். அப்படி பண்ண சொல்ல -3 + 10 -9 + 4 -7 + 25 -21 + 10 கிடைக்கும். இதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா 7 - 5 18 -1 கிடைக்கும். அப்புறம் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க போகிறேன். -77 + 90 கிடைக்கும். மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் 13 வருது. 13 is not equal to 0. 0னா நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம் அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கோஃபேக்டர் ஆஃப் அட்ஜாயிண்ட். அதாவது என்ன, இதுக்கு எந்த மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும், ஏ கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ ஏபி கண்டுபிடிக்க போகிறோம். என்ன பண்ணுறேன், ஏபின்னு போட்டுருக்கேன். இதனுடைய டிரான்ஸ்போஸ் தான் என்னது அட்ஜாயிண்ட். இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறேன், அட்ஜாயிண்ட் ஏபி கண்டுபிடிக்க போகிறேன். அட்ஜாயிண்ட் ஏபி = அட்ஜாயிண்ட் ஆஃப் இந்த மேட்ரிக்ஸ் ஏபி. நம்ம கண்டுபிடிச்ச அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆர்டர் ஆஃப் ட்ரூ இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், மெயின் டயகனல்ஸில் உள்ள எலமெண்ட்டை இன்டர்சேஞ்ச் பண்ணி அனதர் டயகனல்ஸில் உள்ள எலமெண்ட்டினுடைய சைனை எழுதணும். மைனஸ் மைனஸ்னா ப்ளஸ் வேல்யூஸை சேஞ்ச் பண்ணி இதில் உள்ள சைனை மட்டும் மாற்றிருக்கேன். மாற்றம் நமக்கு என்ன கிடச்சிச்சு அப்படின்னா அட்ஜாயிண்ட் ஏபி கிடச்சிட்டு. இப்போ ஏபி ஹோல் இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி என்ன 13 கண்டுபிடிச்சிருக்கோம். இதோட என்ன இது பண்ணோம், இன்டு த அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏபி. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏபி கண்டுபிடிச்சாச்சு. இதான் என்னது ஈக்குவேஷன் நம்பர் 1. அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறேன். ரைட் ஹேண்ட் சைடில் பி இன்வர்ஸ் அண்ட் இன்டு ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். முதல்ல பிங்கிறத கொடுத்துட்டு மேட்ரிக்ஸ் எடுத்தாச்சு. நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா பி இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் பி இன்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் பின்னு தெரியும். இப்போ என்ன பண்ணணும், டிட்டர்மினன்ட் ஆஃப் பி கண்டுபிடிக்கணும். கொடுத்துருக்க பிக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா சாதாரண நார்மல் மல்டிப்ளிகேஷன் கிராஸ் மல்டிப்ளிகேஷன்ஸ் -2 + 15 is equal to 13. 13 is not equal to 0. ஓகேவா. அட்ஜாயிண்ட் ஆஃப் பி கண்டுபிடிக்கணும். அட்ஜாயிண்ட் ஆஃப் பி அப்படின்னா வேறு ஒன்றுமே கிடையாது. ஆர்டர் 2 இருக்கனால ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், மெயின் டயகனலில் உள்ள எலமெண்ட்ஸ் மட்டும் மாற்றிட்டு அடுத்த டயகனலில் உள்ள எலமெண்ட்டுடைய சைனை மாற்றணும். இது ஜாயிண்ட் ஆஃப் பி. ஓகேவா. இப்போ நமக்கு பி இன்வர்ஸ் ஏற்கனவே தெரியும். பி இன்வர்ஸ் = 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் பி இன்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் பி. டிட்டர்மினன்ட் ஆஃப் பிங்கிறது 13 கண்டுபிடிச்சிட்டோம். அப்புறம் அட்ஜாயிண்ட் என்ன கண்டுபிடிச்சாச்சு, அதை என்ன பண்ணலாம், இன்டு பண்ணிக்கலாம். அப்புறம் ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன். ஏ நமக்கு ஏற்கனவே மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும் ஃபார்முலா 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஏக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ = ஆர்டர் 2 இருக்கணும். ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அதனுடைய வேல்யூஸை கண்டுபிடிக்கலாம். 15 - 14 is equal to 1. 1 is not equal to 0. அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கலாம். அட்ஜாயிண்ட் ஏ = கோஃபேக்டர் ஆஃப் அந்த ஏ இன்டு டிரான்ஸ்போஸ். அது வந்து ஆர்டர் 3 2 இருக்குன்னா என்ன பண்ணிக்கலாம், டயகனல்ஸை மட்டும் என்ன பண்ணிக்கோங்க, மெயின் டயகனல்ஸில் வேல்யூஸை சேஞ்ச் பண்ணிட்டு அகேன்ஸ்ட் அடுத்த உள்ள ஆப்போசிட் டயகனல்ஸ் என்ன பண்ணி சைனை மட்டும் மாற்றிக்கோங்க. ஃபைனலாக என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறோம். ஏ இன்வர்ஸ் = 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏங்கிறது 1. வேல்யூ 1 கண்டுபிடிச்சது. தட் இஸ் 1 இன்டு இது என்னது அட்ஜாயிண்ட் ஏ. அட்ஜாயிண்ட் ஏ ஏற்கனவே கண்டுபிடிச்சாச்சு. இது என்ன சேர்த்து எழுதணும் அப்படின்னா இன்ட்டு போட்டோம்னா அதே வழியே தான் வரும். இது என்னது ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணிக்க போகிறேன், பி இன்வர்ஸோட ஏ இன்வர்ஸை மல்டிப்ளை பண்ண போகிறேன். மைனஸ் மல்டிப்ளை பண்ணத்தில் எப்பவும் மாதிரி தான் 2 மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணால் ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட ரோவோட செகண்ட் மேட்ரிக்ஸோட காலத்தை என்ன பண்ணி மல்டிப்ளை பண்ணணும். அப்படி மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 10 - 21 -4 + 9 -25 + 7 10 - 3 ஃபைனல் என்ன கிடைக்கும், -11 5 -18 7. ஓகேவா. இதை என்ன பண்ணிக்கிறேன், ட்ரூன்னு எடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறோம், 1 and 2 கம்பேர் பண்ணுறேன். 1 and 2 கம்பேர் பண்ணுறது லெஃப்ட் சைட் ரைட் சைட் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ரெண்டுமே என்ன வந்திருக்கு, வேல்யூஸ் ஈக்குவலாக தான் வந்திருக்கு. ஆனால் என்ன சொல்லிக்கலாம், தேர்ஃபோர் ஏபி = ஹோல் இன்வர்ஸ் = பி இன்வர்ஸ் ஆஃப் பி இன்வர்ஸ் இன்டு ஏ இன்வர்ஸ் ரெண்டுமே ஈக்குவல் தான் அப்படின்னு சொல்லிடலாம். ஹைன்ஸ் ப்ரூவ்ட். ஓகேவா. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. அடுத்த ஒரு வீடியோவில் இன்னொரு சம்மோட திரும்ப உங்களை சந்திக்கிறேன். பாய்.